ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை நேற்றுக்கான எபிசோட்ல பாருக் அமர்தீன் இந்த ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோடுக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது. எப்படிங்க இருக்க போது? மொக்கையா தான் இருக்க போது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இந்த சீசனை பொறுத்தவரை வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதிக்கு கண்டென்ட் பிச்சை போட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னா அது பாரு தான். பாரு இல்லைன்னா வீக்கெண்ட் எபிசோடே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தான் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கே இருந்திருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவன் எவ்வளவு பெரிய கேவலமான விஷயங்கள் பண்ணாலுமே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பார்வதியை தவிர வேற யாரையுமே கேள்வி கேட்க மாட்டாரு. ஆமாங்க, எஃப்ஜே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்னெல்லாம் பொறுக்கித்தனத்தை பண்ணிருக்காரு. என்னைக்காவது விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரா? ஏன் பலூனக்காவை பொறுத்தவரை ஆண்களை பயன்படுத்தி ஒரு கேவலமான கபட நாடகம்லாம் நடத்தலையா? அதுக்கு எதிராக விஜய் சேதுபதி என்னைக்காவது கேள்வி கேட்பாரா? அதே மாதிரி திவ்யாவை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில எந்த ஒரு கண்டென்ட்டுமே கொடுக்கறதுக்கு வக்கில்ல. பெருசா பிஆர் டீமை மட்டும் செட் பண்ணிட்டு உள்ள போயிருக்காங்க. அவங்கள பொறுத்தவரை அவங்க கிட்ட யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லாம ஓடிடுவாங்க. அதே நேரத்தில் ஏதாவது ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கிடையில போய் நியாயம் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வாயை பிடுங்கி அவன் விடுற வார்த்தையை வச்சுதான் ஒரு கேவலமான கண்டென்ட் கொடுப்பாங்க. இந்த திவ்யாவை பொறுத்தவரை பார்வை மார்க் பண்ணாங்க. அத சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்ன ஹோஸ்ட் தானங்க விஜய் சேதுபதி. என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தவரை விஜய் சேதுபதி வாங்கின சம்பளத்துக்கு கண்டென்ட் கொடுத்த ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது பார்வதி மட்டும்தான். அப்படிப்பட்ட பார்வதியை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பினாரு விஜய் சேதுபதி. என்னமோ கமர்தீன் வந்து பச்சை குழந்தை மாதிரியும் பாரு கூட சேர்ந்ததுனாலதான் உன்னோட வாழ்க்கையை கெட்டு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு விஜய் சேதுபதி பேசினாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே பேசுறான். லே என்னங்கடா, கமர்தீனை பொறுத்தவரை வந்த முதல் வாரத்துல இருந்து ரவுடித்தனத்தை தான் பண்ணிட்டு இருக்கான். துஷாரை அடிக்க போனதா இருக்கட்டும், அதே மாதிரி திவாகர வாண்டட வம்புழுத்து அடிக்க போறதா இருக்கட்டும், இப்படி முதல் வாரத்துல இருந்து தொடர்ந்து ரவுடித்தனத்தை தான் பண்ணிட்டு இருக்கான். என்னமோ பாரு கூட சேர்ந்ததுனாலதான் கமர்தீன் கெட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதறிட்டு இருக்காங்க. கதருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் சாண்ட்ராவோட நடிப்பெல்லாம் பாக்குறது தாங்க முடியல சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எம்மா, இப்படி நடிச்சு ரெண்டு பேரோட வாழ்க்கையை கெடுத்துட்ட, நீ எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர போற அப்படிங்கறத தெரியல. ஆமாங்க, கர்மா கண்டிப்பா திருப்பி அடிக்காமலாம் இருக்காது. சாண்ட்ராவை பொறுத்தவரை பக்கா டிராமா பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஆனா விஜய் சேதுபதிக்கு தெரியலையா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை தொடக்க நாள்ல இருந்தே பார்வதி அவருக்கு பிடிக்காது. அவரோட வன்மத்தை பார்வதி கிட்ட தீர்த்து கட்டிக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த விஜய் டிவியும் அதே மாதிரியே இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதியும் நம்பி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் எல்லாருமே வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க? தன்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும், இல்லைன்னா பண தேவைகளுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. இது ரெண்டையுமே இல்லாம பண்ணதை பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, 90 நாள் இந்த ஷோ ரன் ஆறதுக்கு பாரு அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் மிக முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். அது பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும், பார்வதியை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே இருக்கும் போதே நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க அதே கேரக்டரோட தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க கண்டென்ட்டுக்காக பார்வதியை பயன்படுத்திக்கிட்டு இப்போ வெளியே தூக்கி போட்டது ரொம்பவே கேவலமான செயல் அப்படிங்கறதுல எந்தவித மாற்றிக்கிறதுமே இல்ல. பார்வதி நெகட்டிவ் ஆனவங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. முதல் 2வது வாரத்திலே பார்வதி தூக்கி வெளியே போட்டிருக்கலாமே, யாரு கேட்க போறா? இதே மாதிரி ஒரு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்க வேண்டியது தானே. வெளியே அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஷோ அப்பவுமே படுத்திருக்கும். உங்களை பொறுத்தவரை டிஆர்பிக்காக பார்வை பலியாடாக்கிட்டீங்க அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரோமோ பொறுத்தவரை விஜய் சேதுபதி வந்த உடனே சரி இந்த வாரம் யார் வெளியே போறாங்க அப்படிங்கறத பாப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இன்னொன்னு சொல்றாரு. அதாவது இந்த வாரத்துல யாரு வெளியே போனாலுமே நீங்க எல்லாம் வெற்றியாளர்கள் தான். இந்த வீட்டுல உங்களை நீங்களே திரும்பி பார்த்துக்கிறதுக்கு பல தருணங்கள் கிடைச்சிருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. எல்லாருமே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சார், நீங்க எப்பமாவது கண்ணாடியில உங்க மூஞ்ச பார்த்து கேட்டிருக்கீங்களா சார்? ஆமா சார், ஒரு பொண்ணோட உழைப்புக்கான ஊதியத்தை கொடுக்காம ஒரு பொண்ணு கிட்ட இருந்து எந்த அளவு கண்டென்ட் எடுக்க முடியுமோ அந்த அளவு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையே கெடுக்கிற மாதிரி ரெட் கார்டு கொடுத்து வெளியெடுப்பிருக்கீங்களே சார், உங்க மூஞ்ச எங்க கொண்டு சார் வைப்பீங்க? இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறையவே வயலன்ஸ் நடந்திருக்குது. அந்த நேரம்ல நீங்க என்ன சார் கோமாலயா சார் இருந்தீங்க? பார்வதியை சபரி அடிச்சதா இருக்கட்டும், அதே மாதிரி துஷார் கிட்ட கமர்தீன் சண்டைக்கு போனதா இருக்கட்டும், ஏன் திவாகர வாண்டட வம்புழுத்து அடிக்க போனதா இருக்கட்டும், எஃப்ஜே பொறுத்தவரை எத்தனை இடங்கள்ல பெண்கள் கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கான். அப்போல்லாம் உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அதே நேரத்தில் நின்னுகிட்டு இருந்த கார்ல இருந்து சாண்ட்ரா வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ரெண்டு பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கறத கண்ணாடியை பார்த்து நீங்களே கேட்டுக்கங்க சார். எங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. சொன்னோம் அப்படின்னா ரொம்பவே அசிங்கமா தான் சொல்லி ஆகணும். அந்த அளவு விஜய் சேதுபதியை பார்க்கும்போது எனக்கெல்லாம் செம காண்டா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியை பொறுத்தவரை உள்ள இருக்கிற உங்க எல்லாருக்குமே நீங்க யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கையில இருக்கிற கார்டு எடுத்து நீட்டுறாரு. அதுல நோ எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கிறது. எல்லா போட்டியாளர்களும் செம ஹாப்பில துள்ளி குதிக்கிறாங்க. இத்தோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது கண்டென்ட் கொடுத்துக்கிறது
எல்லாரையுமே அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. அது பார்வா இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், அதே மாதிரி பிரவீன் ராஜா இருக்கட்டும். இவங்க 3 பேரும் தான் என்ன பொறுத்தவரை இந்த சீசன்ல செமையா கண்டென்ட் கொடுத்த நபர்கள். அதே நேரத்தில் இப்ப டாப் 6ல இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தவரை ஒர்த் இல்லாத போட்டியாளர்கள் அப்படிங்கறதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. இதுல கானா வினோத்தாவது ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்திருக்காரு. அதுலயும் குறிப்பா திவாகர் இருக்கும்போது திவாகருக்கு எதிராக பேசி பல கண்டென்ட் கொடுத்திருக்காரு. மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா சபரியை பொறுத்தவரை மிச்சர் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கான். அதுலயும் அன்பு கேங்ல இருக்கும்போது கணிக்கு தளபதியா செயல்பட்டுக்கிட்டு இருந்தான். வேற எதையுமே சபரி கிழிக்கல. சாண்ட்ரா விஷயத்துல ரொம்பவே நல்ல மாதிரி நடிச்சான். இதே நல்லவன் பாருக்கு நடக்கும்போது எங்க போனா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. பாருக்கு காயம் பட்டதுக்கு அவன் தான் காரணம் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியும். இருந்தாலும் விக்ரம் கிட்ட உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருக்கான், நான் தெரிஞ்சுதான் மச்சான் அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த இடத்துல உன்னோட மனிதாபிமானம் எங்கடா போச்சு? இன்னைக்கு என்னமோ நல்லவன் மாதிரியும் உத்தம மாதிரியும் கேமுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுறியாடா அப்படிங்கிற மாதிரி தான் சபரி எல்லாம் பேசும்போது எனக்கு தோணுச்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஆபாச நாயகி அரோரா இருக்காங்க. இந்த அரோராக்காவை பொறுத்தவரை முதல் 5 வாரங்கள் எந்த ஆணியும் புடுங்கல. துஷார காதல் வலையில போட்டுக்கிட்டு கேவலமான அடல்ட் கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்வையும் கமர்தினியும் திட்டி தீக்கிற விஜய் சேதுபதி அரோராவை எந்த இடத்துலயுமே திட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அரோரா தப்பே பண்ணியிருந்தாலும் அரோரா சூப்பர் மாஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அரோரா வீட்டு வேலைகள் எதுவுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லும் போது கூட அரோரா எல்லா வேலையும் செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களை மிரட்டி ஆமா சொல்ல வச்ச ஆளுதான் இந்த விஜய் சேதுபதி. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷாவை பொறுத்தவரை துப்பி துப்பியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்ததா விக்கல் சீக்கிரம் பொறுத்தவரை வன்மத்தோட சுத்துற வன்ம குடோன் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஒரு காமெடியன் அப்படிங்கிற போர்வைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு மத்தவங்களை மார்க் பண்றது, இரிட்டேட் பண்றது, ட்ரிகர் பண்றது, இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு காமெடிக்காக தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி காமெடியன் போர்வையில ஒளிஞ்சுக்கிறது தான் இவனோட கேம் பிளே. இவனுக்கு எதிராக விஜய் சேதுபதி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரையே கேட்டதே கிடையாது. அதே மாதிரி சாண்ட்ராவை பத்தி பேசவே வேண்டாங்க. அவங்க ஒரு நடிப்பு அரக்கி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்கள போறதவளை இன்னைக்கு ஆஸ்பத்திரி போற மாதிரி முடியாத மாதிரி நடிப்பாங்க. அடுத்த நிமிஷமே அடல்ட் கண்டென்ட் பேசும்போது பக்கத்துல உட்கார்ந்து சிரிச்சு கும்மாளம் போடுவாங்க. அதுக்கப்புறமா கூட பாருக்கு அமர்தினை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடுங்குவாங்க. என்ன நடிப்புடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த நடிப்புக்கெல்லாம் இனி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிச்சா எப்படிங்க வாய்ப்பு கிடைக்கும்? அதே மாதிரி அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திவ்யாவை பொறுத்தவரை 0 டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். இதுவரை எந்த டாஸ்க்லயும் சிறப்பா விளையாண்டது கிடையாது. என்டர்டெயின் பண்ண தெரியாது. அடுத்தவங்களை குறை சொல்ல மட்டும்தான் தெரியும். அதே நேரத்தில் இவங்க மேல இருக்கிற தவிர எவனாவது கேட்டுட்டான் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லாம அக்கா ஓடிடுவாங்க. அதே மாதிரியே எவனாவது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னா அந்த இடத்துல இடையில போய் இவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. அடுத்தவன் வாயை பிடுங்கி அவன் விடுற வார்த்தையை வச்சு கண்டென்ட் பண்றது மட்டும்தான் இந்த பிஆர் அக்காவோட வேலை. மற்றபடி பிஆர் அக்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த ஒரு ஆணையுமே பிடுங்கல. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா வினோத்தை தவிர மீதி இருக்கிற 6 போட்டியாளர்களுமே மிச்சர் மட்டும் சாப்பிட்டு இருக்கிற போட்டியாளர்கள் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை டாப் 7ல இருக்கிற போட்டியாளர்கள்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி பார்வோட எவிக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை தொடங்கி 90 நாள் தாண்டிருச்சு. இந்த 90 நாள்ல பார்வதி இல்லாம யாருக்காவது எந்த இடத்துலயாவது கண்டென்ட் இருந்துச்சா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.